கன்னிமூல கணபதியின் அடி வணங்கி, எம் ஐயன் ஈசனின் அடி வணங்கி, எம் அம்மையின் அடி வணங்கி, எம் ஆசானாம் அகத்தியத்தின் அடி வணங்கி, சிவமாய் பிரபஞ்சமாய் பிரபஞ்சமே ஆசானாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனின் அடி வணங்கி, யாம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு இச்சஷ்டி திருநாளில் இங்கு வந்து அமர்ந்த அனைவருக்கும் நல்லாசிதனை வழங்க அகமகிழ்ந்து வந்திருக்கின்றோம். காரணம் ஏதென்றால், பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாகவும் பறைசாற்றுவதற்காக தனது வாகனத்தின் மூலமாகவும் சென்ற சீடர்களால் ஒரு சிவம் என்று சபை நோக்கி வந்தது என்று யாம் உரைக்கின்றோம். அச்சிவமாய் வந்த அச்சீடனுக்கு யாம் விஸ்வாமித்ரன் நல்லாசிகளை வழங்கி, வரும் காலமதில் தொடர்ந்து இச்சிவ சபையோடு இணைந்து சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் ஆற்றல் தன்னை உணர்ந்து உயர் ஞானமதை உணர்ந்து உள்ளுக்குள் உண்மை ஞானமே உயர் ஞானம் என்பதை தெளிவுற உணர்ந்து அதில் தெளிவடைந்து தேர்ந்து தென்னாட்டினுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவனாய் இருக்கின்ற எம்மீசன் கொடுத்த அவ்வாதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தேகமதில் தாங்கி இக்கலியுகமதை மாற்றுகின்ற கலியுக சித்தனாம் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய சீடனாய் இவ்வுலகில் வலம் வந்து யுகமதை மாற்றுகின்ற அரும் பணிதனை மேற்கொள்வதற்கு யாம் விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு நல்லாசிகளை வழங்குகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் சிவத்தின் ஒட்டுமொத்த பேராற்றல்களை எல்லாம் உள்ளடக்கிய நூல். பிரபஞ்சத்தின் ஆற்றல் எல்லாம் உள்ளடங்கி இருக்க அவை அனைத்தையும் சிவமகா வாழைச்சித்தனாம் வாழுங்குரு தனது நாடியில் அந்நாடிதனை வைத்திருக்க அவனை நாடிய சீடர்கள் யாவருக்கும் சரணாகதியோடு உயர் சரணாகதி கொண்டவர்களுக்கு அந்நூல் அவர்கள் நாடிக்குள் நாடுகின்றது என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவித்து, நீயும் அதுபோல் வந்து அமர்ந்து சிவமகா வாழைச்சித்தனை எவ்வித கலக்க அச்ச சலன நிலைகளும் இன்றி பற்றுகின்ற வேளையில் அந்நூல் உம்மை பற்றும் என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவுறுத்துகின்றோம். ஆசியாகமும் அதனை வழங்குகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தன்னை சுமந்து பிரபஞ்சமதை மாற்ற எத்தனிக்கு வந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் உரைக்கின்றோம். நான் என்ற ஓர் நிலை மட்டும் விட்டுவிட்டு நான் என்ற அந்நிலை விட்டால் சரணாகதியோடு சிவநிலை கிடைத்துவிடும் இச்சிவ சபையில் என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவுறுத்துகின்றோம். மிக மிக எளிது. நான் என்பதை மட்டும் விட்டால் அனைத்தும் இங்கிருந்து நாங்கள் கொடுப்போம் என்று யாம் விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம். பிரபஞ்ச மகா சபையில் மட்டும்தான் கூலிதனை கொடுத்து நாங்கள் வேலைக்கு அமர்த்துகிறோம் உங்களை. வருகின்ற யாவருக்கும் நாங்கள் புண்ணியமென்ற கூலிதனை முதலில் கொடுத்து அவர் கர்ம வினைதனை வேறறுக்கின்றோம். பின்பே அவர்கள் கலியுக மாற்றத்திற்கு பணியாற்ற வேண்டுமென்று உரைக்கின்றோம். இதுபோல் வேறு எங்காவது நடப்பதுண்டா? எம்மிடம் இவ்வளவு செல்வத்தை தாரும், இவ்வளவை பொன்னை தாரும், பின்பு யாம் உமக்கு நீர் கேட்கின்ற அச்செயல்தனை யாம் செய்கின்றோம், வினைதனை வேறறுக்கின்றோம். ஆனால் அது வேறறுக்கப்படுமோ இல்லையோ என்பது கூட தெரியாது. அவனிடம் பொன்னை இழந்து தனது செல்வத்தை இழந்து நிற்கின்ற அந்நிலை போல் இங்கில்லாது, இங்கு வந்து ஏதும் இல்லா நிலையில் அனைத்தையும் பெற்று செல்கின்ற அந்நிலைக்கு அனைவரும் உண்மை என்பதை இச்சிவ சபையின் மாண்புதனை உள்ளூர உணர்ந்து வந்து சிவமகா வாழைச்சித்தனை சரணடையுங்கள், சிவமகா வாழைச்சித்தன் உங்களை சரணடைவான் என்று யாம் உரைக்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் உங்களை சரணடைந்தால் பிரபஞ்சம் உங்களை சரணடைகின்றது என்று யாம் அறிவிக்கின்றோம். சரணடைவது என்பது தம்மால் ஏதும் இயலாது, அனைத்தும் இறையால் தான் நிறைகின்றது. அது இங்கு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் இறை ஆசானாம் சிவமகா வாழைச்சித்தனால் சிவத்தால் அகத்தியத்தால் அருமுகனால் எம் அம்பாளால் நடக்கின்றது என்பதை உணர்ந்து சபையில் வந்து சரணடைக சபையே ஆசானாய் அமர்ந்திருக்கின்றார் என்று யாம் உரைக்கின்றோம்.
எம் அகத்திய பெருமானே, இவ்வாறு ஆசிதனை உரைக்கின்ற அளவிற்கு இந்நூலுக்கு பக்குவமதை கொடுத்த சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் நல்ல ஆசிதனையும் இவ்பாலனை அவ்வப்பொழுது உள்ளிருந்து உணர்த்தி வழி நடத்துகின்ற எமது அன்னையின் அடி வணங்கி, எம் அன்னையே, உமக்கும் யாம் நன்றிகளை உரித்தாக்கி எம் அகத்தியத்தை வழங்கி, எம் ஆசானே, இந்நூலுக்கு யாம் ஒன்றை வேண்டுகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய இவ்பாலனானவன் பெருநூல் நிலைதனை எட்டிய பின்பு நம் சிவசபையின் சார்பாக யாம் விஸ்வாமித்திரன் சிவமகா வாழை சித்தனோடு அனுமதியோடும் அகத்தியத்தின் அனுமதியோடும் ஆங்காங்கு இருக்கின்ற சிவதலங்கள், தேவாலயங்கள், நம்முடைய இறைத்தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருக்கின்ற இறை ஆற்றல்களை இவ்வாதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் அகத்தியமே நீரிருந்து அழைக்க, விஸ்வாமித்திரனும் உடனிருந்து அழைக்க, அவை உள்வந்து ஆசி உரைக்க, அவ்வாசிதனை பறைசாற்று நிலை சாதனத்தில் வெளியிட்டு அதன் மூலமாக இவ்வுலகிற்கு இவ்வாதிகைலாய சிவசூட்சம நூலின் பேராற்றல் தனை பறைசாற்ற வேண்டி நிற்கின்றோம். அதற்கு ஏதேனும் ஆசிகள் இருந்தால் எம் ஆசானே நல்குக என்று யாம் விஸ்வாமித்திரன் கரங்கூப்பி வேண்டிக் கொண்டு இருக்கின்றோம். உடனிவன் அமர்ந்திருக்கையில் வாழை சித்தனவன் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கையில் அகத்தியத்திடம் ஒரு வேண்டுகோளினை இட்ட விஸ்வாமித்திரனே, சீற்றமிகு சித்தனாய் வந்த பொழுதும் சீர்மிகு சித்தனாய் மாறி அமர்ந்து அருளாற்றலோடு அற்புதமாய் வரும் சீடர்களுக்குள் இருந்து ஆசிகள் வழங்குபவனே, உரைக்கின்றோம் அகத்தியன். கால சூழல்கள் வெகு விரைவாக வருகின்றது. அச்சூழல்கள் வருகின்ற பொழுது யாம் அகத்தியம் சிவமகா வாழை சித்தனோடு சீடர்களோடு அகத்தியனோடு சென்று ஆலயங்களில் அமர்ந்து ஆசி நிலைகளை உதிர்க்க அகத்தியன் யாம் தக்க காலத்தில் அனுமதி வழங்குவோம் என்னும் ஊர்ஜிதத்தை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். யாம் ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.